ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, உங்க முடிவை சொன்னீங்கன்னா கல்யாண வேலையை பார்க்கலாம். எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா சரின்னு தான் சொல்லுவா. அப்போ நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிடலாம். நிச்சயம்லாம் எதுக்குங்க, ஸ்ட்ரைட்டா கல்யாணமே வச்சுக்கலாம். திருதுப்புன்னு கல்யாணம்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க வேணாம். எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். பொண்ணுக்கு நகையெல்லாம் நானே போடுறேன். நீங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க, அது போதும். அட அட அட, இதை விட வேற என்ன வேணும்? இப்படி ஒரு மாப்பிள்ள வேற எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. என்னப்பா இப்படி பண்றீங்க? நேத்து பிரவுன் கலர் சட்டை போட்டுட்டு மதிய ஃபாலோ பண்ணிட்டு ஹாஸ்பிடல் வரைக்கும் போனது ஆதின்னு நினைச்சுதானே இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நீங்க நினைச்சது தப்பு. இந்த அர்ஜுன் தான் நேத்து இதே பிரவுன் கலர் சட்டையோட மதிய ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. ஏய் மகிழினி, இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் குழப்பம் பண்ண வரலப்பா, உங்க குழப்பத்தை தீக்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன, மதிக்க உடனே கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே? ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை தானே அர்ஜுன். இவரு மதிய கல்யாணம் பண்ணிக்க ஆர்வமா இருக்காரு. இவருக்கே மதிய கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்னங்க நீங்க, நாங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, நான் தான் முதல்ல வந்தேன். எனக்கு தான் பொண்ணு. சூப்பரா இருக்கீங்கண்ணா, ஸ்மார்ட்டா இருக்கீங்கண்ணா. அண்ணா, உங்களுக்கு 1000 பொண்ணு கிடைக்கும், எனக்கு கிடைக்குமானே? நான் ஒரு மாசத்துக்கு முன்னாலே வந்துட்டேனே. மதி எனக்கு தான். நீங்க பெரியவருன்றதுனால கொஞ்சம் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். கிளம்புறீங்களா? இங்க பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா என் வயசை பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் பொண்ணை பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? எனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஏமதி, உண்மைதானே? அது இங்க பாருங்க, 2 பேரும் ஆள் அளவுக்கு பேசிட்டு இருக்க வேண்டாம். இப்போ மதியோட அப்பா தான் முடிவெடுக்கணும். அப்பா, உங்களை மீறி நாங்க எதுவும் பண்ணல. அதுவும் அர்ஜுனும் நீங்க பார்த்த மாப்பிள்ள தான். மதிக்கு அர்ஜுன பிடிச்சிருக்கு. அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு பிடிவாதம் பிடிச்சு அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ப்ளீஸ் பா.